ஜோதிடர் எஸ். மணியன் அவர்கள். ஆசையை அளவு மீறி வைக்கும்போது கஷ்டம்தான் வருகிறது. ஆசையை கட்டுப்படுத்துகிற மனுஷனாக இருக்க வேண்டும். ஆசையை கட்டுப்படுத்திதான் மனிதன் நல்ல ஒரு ஆத்மாவை நல்ல ஒரு நிலையை அடைய முடியும். அப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல ஒரு குடும்பம், அர்த்தம், தர்மம், இச்சா மோட்சம் என்ற அறம், பொருள், இன்பம் என்று கூடக்கூடிய இன்பம் என்பது அறம், பொருள், இன்பம். இந்த பொருள் முடிஞ்சுதான் மனிதன் இன்பமாக இன்பத்தையும் அனுபவித்த பிறகுதான் விடுபேர் பெற்று இந்த உலகத்தை விட்டு நல்ல இறைவனை அடைவதற்கான ஒரு செயலை செய்ய வேண்டும். தான் உயிர் இருக்கும் வரை, தான் இருக்கும் வரை எல்லாமே எனக்கே தான் சொந்தம் என்று பிடிவாதம் பிடிக்காமல் தன்னுடைய கடமைகளை முடித்து கொண்டு தன்னுடைய பொறுப்புகளை தம் வாரிசுகளுக்கு கொடுத்துவிட்டு தான் இறைபக்தியோட கடைசியில் வாழ்வதுதான் விடுதலை அடைந்து இறைவனை அடைவதற்கான ஒரு நல்ல செயலாக இருக்கும். வாழ்க்கை முழுமை பெற்றதாக இருக்கும். முழுமை பெற்றதாக நினைக்க வேண்டும். நாம் நம்முடைய கடமைகளை முடித்து விட்டோம், இறைவனுக்கு நன்றி சொல்லி இறைவனே அணைய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் வர வேண்டும். அதுவே மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதைத்தான் புரிந்து கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. என்றுமே ஒரு எப்படியாவது வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்வில் பொய், பொருட்டு, புத்தலாட்டம், கள்ளம், கவுடம், வஞ்சகம், சூது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வாழ்ந்தால் நேர்மையான வாழ்க்கை வாழ முடியாது. கடைசி வரை நீண்ட கால ஆயுள் வாழ்க்கை வாழ முடியாது. நல்ல எண்ணங்களே, மனசில் உண்டாகும் எண்ணங்கள், பிறருக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள், பிறரோடு ஒத்து வாழக்கூடியது, பொறுமையும் திறமையும் உள்ள மனிதர்கள் மட்டுமே நீண்டகால ஆயுளை அடைய முடியும். அப்படி நீண்டகால அடையக்கூடிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சேமிப்பதற்கு இறைவனையே நினைத்தவர்கள் வாழும்போது, அவர்களுடைய ஆத்மாவில் முழு நேர இறை சிந்தனை வரும்போது, இந்த பூலோகத்திலிருந்து இறைவனுடைய அருளால் இந்த ஆத்மாவுக்கும் அந்த பரமாத்மாவுக்குமான ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டால் இந்த முக்காலவும் உணர்கின்ற நிலைமையை மனிதன் இந்த பூலோகத்தில் அடைய முடியும்.